இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. ஒருத்தவங்களை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே கொண்டாடுறோம். அதுக்கு காரணம் நம்ம சினிமா மனநிலையில் இருக்கும். ஆனால் என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது மனித உரிமைகளுக்கே எதிரானது. அது முற்றிலுமாக சமூகத்திலேருந்து அகற்றப்படணும். இந்த சிந்தனைகள் மாறினா மட்டும்தான் ஒருத்தவங்க அந்த குற்றத்தை பண்ண முடியாது அப்படிங்கிறத நாம் முன்வைக்கிறோம், அந்த தியரியை முன்வைக்கிறோம். அதனால தான் மரண தண்டனைக்கு எதிராகவும் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் பேசுகிறோம். அப்போது இங்கே என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது சட்டத்திற்கு புறம்பான. சட்ட ஒழுங்குன்னு இருக்குன்னா சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது அரசுடைய கடமை, போலீஸோட கடமை. சட்டத்திற்கு உட்பட்டு தான் காப்பாற்றணும், நாட் வித் கன்ஸ். நீங்கள் அப்படி சுட்டு கொண்டுட்டா மறுபடியும் அந்த ரேப் நடக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எவ்வளோ என்கவுண்டர்ஸ் கிட்டத்தட்ட நடந்திருக்கு, நம்ம நாட்டில் நடந்திருக்கு. ஆஃப்டர் ரேப் என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. ரேப் நின்றுச்சா? ஆக்சுவலாக இங்கே என்னன்னா மாற வேண்டியது மனநிலை தான். யாரெல்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லையோ, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை, குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்களை, இஸ்லாமியர்களை, இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களை தேடி பிடிச்சி ஃபேக்காக அவங்களை கேஸ்குள்ளே கொண்டு வந்து என்கவுண்டர் பண்ணக்கூடிய அபாயங்கள் இருக்குது. அப்போ எந்த விதத்திலையுமே என்கவுண்டர்ஸை நாம் நியாயப்படுத்தவே முடியாது. அதாவது ஒரு ரவுடி வந்து ஒரு போலீஸை சுட்டு கொள்றான், இல்லை சுட்டுக்கொள்ள ட்ரை பண்ணுறான், அந்த டைம்லையும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. செல்ஃப் டிஃபென்ஸ் போலீஸ் தாராளமாக எடுக்கலாம், அதுக்காக தான் கன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பேரில் அவங்க ஃபேக் என்கவுண்டர்ஸ் பண்ணுறாங்க. சென்னையில் இப்போ தொடர்ந்து பல என்கவுண்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். முன்னாடி மதுரையில், இப்போ சென்னையில், அகெயின் நேற்று கடலூரில். அஸ் அ அட்வொகேட் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அட்வொகேட்டாக மட்டும் இல்லாமல் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்றக்கூடிய எல்லாருமே வந்து கான்ஸ்டியூஷனை தான் நம்பணும். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? நம்மளோட நிறைய விஷயங்கள் சட்டத்தின்படி, சட்டத்தின் ஆட்சின்னு சொல்கிறோம், ரூல் ஆஃப் லான்னு சொல்கிறோம். ஆனால் கன் ஆஃப் லாவை எப்பயுமே யாரையுமே அதை வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடாது, அங்கீகரிக்கவும் கூடாது, அதை ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே கொண்டாடுறோம். அதுக்கு காரணம் நம்ம சினிமா மனநிலையில் இருக்கும். இப்போ காக்கா காக்கா மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு அது ஒரு ஹீரோயிஸ்டிக்காக பார்க்குறோம் அண்ட் போலீஸை எல்லாம் கொண்டாடுறோம். ஆனால் என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது மனித உரிமைகளுக்கே எதிரானது. அது முற்றிலுமாக சமூகத்திலேருந்து அகற்றப்படணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. பனிஷ்மெண்ட்ஸ்க்கு வந்து உலகளாவிலே நிறைய தியரிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ரெட்ரிபியூட்டிவ் தியரின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா பழிக்கு பழி, ஐ ஃபார் அன் ஐன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா ஒருத்தவங்க என்ன வழியை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்களோ அதே வழியை திருப்பி கொடுக்குறது தான் அந்த தியரி, பனிஷ்மெண்ட் தியரி. பல நாடுகள் அதை பண்ணுறாங்க. கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, கல்லால் அடித்து கொல்றது, இந்த மாதிரி கொடூரமான தண்டனைகள் பல நாடுகளில் இருக்குது. குறிப்பாக இந்தியா நம்ம என்ன நம்புகிறோம் அப்படின்னா, ரீஃபர்மேட்டிவ் தியரியை நம்புகிறோம் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனை நம்புகிறோம். மறுவாழ்வு மற்றும் சிந்தனைகளை மாற்றியமைத்தல். இங்கே சிந்தனைகள் மாறினா மட்டும்தான் ஒருத்தவங்க அந்த குற்றத்தை பண்ண முடியாது அப்படிங்கிறத நாம் முன்வைக்கிறோம், அந்த தியரியை முன்வைக்கிறோம். அதனால தான் மரண தண்டனைக்கு எதிராகவும் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் பேசுகிறோம். அப்போது இங்கே என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது சட்டத்திற்கு புறம்பான, அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கில்லிங். இது சட்ட ரீதியான ஒரு தண்டனை இது நிச்சயமாக கிடையாது அப்படிங்கிறத நாம் உறுதியாக நம்புகிறோம். இதைத்தான் மனித உரிமைகளும் சொல்லுது. தொடர்ந்து நீங்கள் முன் வச்சது போல் போலீஸ் தரப்பில் வந்து குறிப்பிட்டு சில ரவுடிகளை வந்து அவங்களே வந்து கேங் வார் மூலமாக முடிச்சு விடுறதாகவும், சில பேரை வந்து இது மாதிரி என்கவுண்டர்ஸ் மூலமாக வந்து அவங்க என்கவுண்டர் பண்ணி அந்த ரவுடிஸ் லிஸ்ட்டை கிளியர் பண்ணுறாங்க. ஸோ சட்டம் ஒழுங்கை பற்றி ஒரு பக்கம் வந்து கேள்விகள் சட்டசபையிலும் மக்கள் மத்தியிலும் எழுப்பப்படுற அதே நேரம் போலீஸ் சரியாக தானே செயல்படுது அப்படின்னு இன்னொரு கருத்து சோஷியல் மீடியாவில் வளம் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ சட்ட ஒழுங்குன்னு இருக்குன்னா சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது அரசுடைய கடமை, போலீஸோட கடமை. சட்டத்திற்கு உட்பட்டு தான் காப்பாற்றணும், நாட் வித் கன்ஸ். சட்ட ஒழுங்கு இருக்கணும்னா இப்போ இதுவுமே சட்ட விதிமீறல்கள் தானே. என்கவுண்டர்ஸை வந்து சட்டங்கள் அங்கீகரிக்கலை. சில ப்ரொவிஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து ஒரு டெத் பெனால்ட்டி அல்லது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களை செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் கைது பண்ணும்பொழுது, அந்த நபர்கள் தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்பொழுது அவர்களை போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி, விச் மீன்ஸ் அவங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஈவன் டெத் ஆகிற நிலமையில கூட நீங்கள் அவங்கள
பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில ப்ரொவிஷன் சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு வரையறை தான். எல்லா இடத்துலையும் நீங்கள் என்கவுண்டர்ஸ் பண்ணிட்டே ஃபேக் என்கவுண்டர்னு சொல்லுவோம் இது நம்ம. அதாவது அது ஆக்சுவல் என்கவுண்டரே கிடையாது. என்கவுண்டருங்கிறதே எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் தான். அதுலேயுமே ஃபேக் என்கவுண்டர்ஸ் பண்ணுறாங்க. 2014 வந்து PUCL வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு ஒரு கேஸ். அந்த கேஸில் என்ன நடக்குது அப்படின்னா, மும்பையில் கிட்டத்தட்ட 1995 to 1997 இயர்ஸ்க்கு மட்டுமே 99 என்கவுண்டர்ஸ் நடக்குது. அப்போது இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 141 பயன்படுத்தி ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் அதை எல்லாரும் பின்பற்ற வேண்டிய, அனைத்து நீதிமன்றங்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு கைட்லைன் அதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் என்னென்னா, ஒன்று நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்களா, எஃப்ஐஆர் போடணும். அந்த என்கவுண்டர் ரீதியான எஃப்ஐஆர் போடணும். இமீடியட்டாக என்கவுண்டர் பண்ண கன் வெப்பனை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இமீடியட்டாக நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அல்லது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இப்படி ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு நீங்கள் கொடுக்கணும், தகவல் கொடுக்கணும், அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். எந்த சூழலில் இந்த என்கவுண்டர் நடந்தப்பட்டுச்சு, என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு வந்துச்சுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் அந்த என்கவுண்டர் பண்ண ஆஃபீஸரை கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு ப்ரமோஷன் எதுவும் கொடுக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கவுண்டர் பண்ணிட்டார், இவ்வளோ பெரிய ரவுடி என்கவுண்டர் பண்ணிட்டார், இவனை என்கவுண்டர் பண்ணிட்டார்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து விதிமுறைகளை வந்து கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்கவுண்டருக்கு நிச்சயமாக இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. அதே போல் மக்களோட மனநிலையும் மாறணும். ஏன்னா இங்கே கூட்டு மனசாட்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் கேர்ள் ஹேஷ்டாக் போட்டு அவனை நடுரோட்டில் தூக்கில் தொங்க விடணும், அவனை சுட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரேப் பொதுவாக மக்கள் கொண்டாடுற ஒரு என்கவுண்டர்ஸ்னால் அது ரேப்பில் வருது. இன்னொன்று இந்த மாதிரி ரவுடிஸ் இந்த என்கவுண்டர்ஸ் வருது. ஸோ இதிலலாம் என்ன பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி சுட்டு கொண்டுட்டா மறுபடியும் அந்த ரேப் நடக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எவ்வளோ என்கவுண்டர்ஸ் கிட்டத்தட்ட நடந்திருக்கு, நம்ம நாட்டில் நடந்திருக்கு. ஆஃப்டர் ரேப் என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. ரேப் நின்றுச்சா? ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, மாற வேண்டியது மனநிலை தான். இப்போ யாரெல்லாம் இங்கே என்கவுண்டர் வேணும், குட் ஜாப், இந்த மாதிரி பண்ணவங்களை இப்படி தான் சுட்டு தள்ளணும்னு சொல்கிறாங்களோ, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போய் ஒரு பொண்ணு ஃபோட்டோ போட்டுச்சுன்னா அதில் போய் அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறது, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணல, நீ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணல, நீ ஒழுக்கமானு கேட்குறது, ரேப் த்ரெட் கொடுக்கறது, உன்னை அப்படி பண்ணணும் உன்னை இப்படி பண்ணணும்னு சொல்கிறது, மாஃபிங் பண்ணுறது, ஏஐ யூஸ் பண்ணி அசிங்கமாக ஆபாசமாக சித்தரிக்கிறது. இந்த மாதிரி மனநிலையோடு இருக்கிறவங்க பாதி பேர் தான் வந்து வெரி குட், நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணணும், இவனுங்கெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறவங்க. அவங்க தான் இதை ஆதரிக்கிறவங்க. ஆனால் என்னென்னா, ஆக்சுவலி அப்படி என்கவுண்டர் நீங்கள் பண்ணணும்னா முதல்ல அவங்கள தான் பண்ணணும். எத்தனை பேரை நீங்கள் சுடுவீங்க? இந்திய மனநிலை இப்படி தான் இருக்குது. பெண்களை ஒரு பொருளாக பார்க்குறதாகவும் ஆபாசமான ஒரு நுகர்வு பொருளாக பார்க்குறதாகவும் மட்டும்தான் இந்திய மனநிலை இருக்குது. இப்போ எத்தனை பேர் நீங்கள் சுடுவீங்க? பஸ்ஸில் உரசனா சுடுவீங்களா? ட்ரெயினில் உரசுறோன்னு சுடுவீங்களா? இங்கே யாருக்குமே அப்பா, அண்ணன், தம்பி, புருஷன், ஃப்ரெண்ட்ஸு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நீங்கள் சுட்டு தான் சாவடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ரேப் மென்டாலிட்டியில் இருக்கவங்களை சுடணும்னா. ஸோ இங்கே தேவையானது என்கவுண்டர்ஸ் கிடையாது. ரேப் அப்படின்ற விஷயங்களுக்கு நீங்கள் என்கவுண்டர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இங்கே அடிப்படை சிந்தனை மாற்றம் தேவை, செக்ஸ் எஜுகேஷன் தேவை. இப்போ பெண்களை மதிக்க கற்றுக் கொடுங்க, பெண்களோட பவுண்டரிஸ் மதிக்க கற்றுக் கொடுங்க, நோ சொன்னால் மதிக்க கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி எஜுகேஷன் தான் ஒரு ப்ராக்ரெசிவ் கண்ட்ரி, ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடிய நாடு அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, சுட்டு தள்ளுறது கிடையாது. சுட்டு தள்ளணும்னு நினைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து பிற்போக்குத்தனமானது. அது எந்த விதத்திலும் நம்மளை முன்னோக்கி நகர்த்தாது. அது வந்து நம்மளோட சட்டத்திற்கு எதிரானது, ரூல் ஆஃப் லாக்கு எதிரானது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ரேப் சம்மந்தமான என்கவுண்டர்ஸ் மட்டும்தான் இப்படியானா அப்படியும் கிடையாது. இந்த ரவுடிஸ் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ரவுடி சட்ட ஒழுங்கு லா அண்ட் ஆர்டருக்காக ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயுமே எவ்வளவோ ஃபேக் என்கவுண்டர்ஸ் நடக்குது. திருந்திவானு நினைக்கிறவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு என்கவுண்டர் பண்ணுறது, வேறு விதமான பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் என்கவுண்டர்ஸ் பண்ணுறது, இதெல்லாமும் இருக்குது. பேசிக்கலி என்கவுண்டர் இஸ் ராங். அதை நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணவே கூடாது, இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு. ஏன்னா நமக்கு மரண தண்டனையோ அல்லது ஒருத்தவங்களோட உயிரை எடுக்கக்கூடிய உரிமையையோ நாம் போலீஸ்க்கு கொடுக்கல. ஸோ இது வந்து இந்த டெத் சென்டென்ஸ் கூட நமக்கு எதிராக தான் இருக்கும். ஸ்டில் அதுவும் ஜுடிஷியரிக்கு உட்பட்டு தான் இருக்கே தவிர போலீஸ் கையில் டெத் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. இதை வந்து நம்ம அதிகார மீறல்னு சொல்கிறோம். அவங்களுடைய அபியூஸ் ஆஃப் பவர்ஸ், அவங்கக்கிட்ட ஒரு பவர் இருக்குன்னா அந்த பவர் அவங்க அபியூஸ் பண்ணுறாங்க. போலீஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அபியூஸ் பண்ணுறாங்க. இப்போது ரீசெண்டாக வேட்டையன் ஒரு படம் வந்துச்சு, ஞானவேல் அவர் வந்து இயக்குனர் ஒரு படம், ரஜினியோட படம். அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த மக்களோட மனநிலை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அது என்கவுண்டர் சரிதான், அவன் இவ்வளோ மோசமானவன் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். மக்கள் எல்லாமே என்கவுண்டர்ஸை ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க, ரொமான்டிசைஸ் பண்ணுவாங்க. இறுதியில் அந்த என்கவுண்டரே ஃபேக்காக இருக்கும்.
லைக் அது தப்பான ஒரு என்கவுண்டராக இருக்கும். அந்த மாதிரி பல உண்மைகள் மறைக்கப்பட்டு என்கவுண்டர்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய உரிமைகளில் மிக முக்கியமான உரிமை என்னென்னா, உங்களை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். கோர்ட்டில் போய் உங்களுக்காக நீங்கள் பேசணும், இந்த தப்பை நான் பண்ணலை, அல்லது உங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படணும், இருபுறமும் கேட்கப்படணும். அதுதான் இங்கே பேசிக் பிரின்சிபல்ஸ். ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் சொல்லுங்க, யார் சொல்றது உண்மை, எது நீதின்னு முடிவு பண்ண வேண்டியது நீதிமன்றம் தானே தவிர போலீஸ் கிடையாது, பொதுமக்கள் கிடையாதுன்றதா சட்டம் சொல்லுது. அப்போ இதை வந்து நீங்க நீதிமன்றத்துக்கிட்ட தான் கொண்டு போய் நிறுத்தணும். இதனால பாதிக்கப்படுற மக்களும் இருக்காங்க. என்கவுண்டர்ஸ்னால நீங்க சொல்ற மாதிரி வேற ரவுடிஸ் இந்த மாதிரி இருக்கவங்களும் கிடையாது. யாரெல்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லையோ, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி யாரெல்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லையோ, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை, குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்களை, இஸ்லாமியர்களை, இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களை தேடி பிடிச்சி ஃபேக்காக அவங்களை கேஸ்குள்ளே கொண்டு வந்து என்கவுண்டர் பண்ணக்கூடிய அபாயங்கள் இருக்குது. அப்போ எந்த விதத்திலையுமே என்கவுண்டர்ஸை நாம் நியாயப்படுத்தவே முடியாது. என்கவுண்டர்னால இந்த சமூகம் வளர்ச்சி அடையும், முற்போக்காகும், இங்கே ஆண்களோட சிந்தனைகள் மாறிடும், அல்லது சமூகத்தோட சிந்தனைகளில் மாற்றம் வரும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். வன்முறையையோ என்கவுண்டர்ஸையோ ஆதரிக்கிறது இந்த சமூகத்துக்கு மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். என்கவுண்டர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா ரீஃபர்மேஷன் தான், சமூக மாற்றம் தான், சிந்தனை மாற்றம் தான் குற்றத்தை தடுக்குமே தவிர, நீங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, வெளிப்படையாக பண்ணுற ஒரு விஷயத்த அவன் வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக பண்ணுவானே தவிர ஸ்டாப் பண்ண மாட்டான். அதனால் இது வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம் செய்யக்கூடிய வேலை கிடையாது. தொடர்ந்து போலீஸ் தரப்பில் சொல்லப்படுறது என்னென்னா, அவங்கள நாங்கள் வந்து விரட்டி பிடிக்கும் போதோ அல்லது சுற்றி வளைக்கும் போதோ அவங்க எங்களை தாக்குறதுனால எங்களுக்கு பலத்த காயங்கள் படுறதுனால அதன் காரணமாக தான் நாங்கள் வந்து அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணுறோம். இன்னொரு அந்த மதுரை சம்பவத்தில் கூட காலுக்கு தான் குறி வச்சோம், அவன் குனிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய உயிருக்கு த்ரெட்டன் இருக்கும்போது தானே மேடம் அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ அது எந்த வகையில் தவறாக இருக்கும்னு நினைக்கிறாங்க? உயிருக்கு இது செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த செல்ஃப் டிஃபென்ஸையுமே சட்டம் வந்து ஒரு ப்ரொவிஷனில் அங்கீகரிக்கிறாங்க. என்னென்னா, செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்க போலீஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ரவுடி வந்து ஒரு போலீஸை சுட்டு கொள்கிறான் இல்லை சுட்டுக்கொள்ள ட்ரை பண்ணுறான், அந்த டைம்லேயும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. செல்ஃப் டிஃபென்ஸ் போலீஸ் தாராளமாக எடுக்கலாம், அதுக்காக தான் கன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பேரில் அவங்க ஃபேக் என்கவுண்டர்ஸ் பண்ணுறாங்க, அது மிக மிக தவறானது. அதே போல் அப்படி ஒரு சூழலில் இவங்க மேலே வரக்கூடிய ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான மொமெண்ட்டில் இவங்க வந்து சுடுறாங்க, இல்லை தங்களை தற்காத்துக்கிறாங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணுங்கள். ஸ்டேட் ஹியூமன் கமிஷனில், நேஷ்னல் ஹியூமன் கமிஷனில் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இதை வந்து ஒரு டிஃபென்ஸாக எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து என்கவுண்டர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை நிச்சயமாக எடுத்துக்க முடியாது. இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம், என்கவுண்டர்ஸ் மட்டும் இல்லை, we are against custodial tortures. ஹியூமன் ரைட்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்திய சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, கஸ்டோடியல் டார்ச்சர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதாவது என்னென்னா, சிறையில் படுத்தப்பட்ட ஒரு சிறை கைதியை கூட அடிச்சு இதை காலை உடச்சி கீழே விழுந்துட்டாரு, பாத்ரூம்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு, இது என்ன நடக்கும்னா எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆமாம் 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 அப்படி தானே பண்ணால் அவனுக்கு காலை உடைக்கணும், கையை உடைக்கணும், ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதோட அபாயம் என்னென்னா, நிரபராதிகள் பாதிக்கப்படலாம், அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்க. யாரையாவது பிடிச்சி உள்ளே போட்டு கையை காலை உடச்சி இதை நீ பண்ணன்னு ஒத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கும் இதுக்கும் எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பீங்க? முதல்ல கஸ்டோடியல் டார்ச்சர் இன் எனிவே, எந்த வகையான கஸ்டோடியல் டார்ச்சர் இருந்தாலும் அது சட்டத்திற்கு எதிரானது, சட்டத்திற்கு புறம்பானது. அந்த மனநிலையை மக்கள் வளர்த்துக்கணும். இதையெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ண போறோம்னா, ஒரே நாளில் ஸ்டாப் ஆகாது. இந்த ரவுடிசமோ இந்த ரேப்பும் ஒரே நாளில் ஸ்டாப் ஆகாது. அதுக்கான சிந்தனை மாற்றத்தை நோக்கி இந்த சமூகம் நகரவே இல்லை. ஒரு சின்ன மூவ் கூட பண்ண ரெடியா இல்லை. உன் குடும்பத்து பெண்களை நீங்க சரியா நடத்த ரெடியா இல்லை, செக்ஸ் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் தருவதற்கு ரெடியா இல்லை, சமூகத்தில் நீங்க பெண்களை எப்படியெல்லாம் இழிவு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ரெடியா இருக்கீங்க. ஆனா இதற்கான ஆல்டர்னேட்டிவ் பண்ண யாரும் ரெடியா இல்லை. ஆனா என்கவுண்டர்ஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா, திரும்பியும் நான் சொல்றேன், என்கவுண்டர்ஸ் தான் தீர்வு சரி அப்படின்னா நம்மளை சுற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் என்கவுண்டர்ஸில் சாக வேண்டிய அளவுக்கு தான் இருப்பாங்க. ஏன்னா குற்ற செயல்களை எல்லாரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான சரியான நீதியை கொடுப்பதற்காக தான் சட்டமும் நீதிமன்றமும் இருக்கே தவிர என்கவுண்டர்ஸ் வந்து சரியான தீர்வுகள் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள வந்து ஒரு சிறைக்கு கொண்டு போகிறது, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறது. கடந்த என்கவுண்டரில் தான் குறிப்பிட்ட அந்த மதுரை என்கவுண்டரில் கொல்லப்பட்ட அந்த சுபாஷ் அப்படிங்கிறவர் வந்து கடந்த மார்ச் 19 தான் ரிலீஸ் ஆகிருக்காரு. அப்படி இருக்கும்போது சிறைக்கு தொடர்ந்து செல்லக்கூடிய இந்த நபர்களுக்கு சிறையில் வந்து எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது தொடர்ந்து இவங்க குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஏற்ற அந்த தண்டனைகள் கொடுக்கப்படுறது இல்லையா? எதனால் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக அவங்க அடுத்தடுத்த குற்றங்களில் ஈடுபடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அபியூஸ் ஆஃப் பவர்ஸ். இப்போ வந்து
என்னன்னா, ஒரு எப்படி நீங்க என்கவுண்டர்ஸ் வந்து இவங்க கரெக்ட்னு சொல்றாங்களோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்க என்ன பண்ணணும்னா சட்ட ஒழுங்கை சரியா பண்ணணும். அதாவது சட்டம் என்ன சொல்லுதோ அதை கரெக்டா அந்த அஃபீஷியல்ஸ் பண்ணணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு அந்த பிரிசனை பார்த்துக்கக்கூடிய ஒரு அஃபீஷியலோ என்ன பண்ணணும்னா அவங்களோட பவர்ஸை பயன்படுத்தி ரவுடிஸ்க்கோ இல்லை நிறைய வெல்தியாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கோ ஃபேவர்ஸ் பண்ணக்கூடாது. நீ வந்து ஜெயிலில் போய் ஜெயிலுக்கு உண்டான ஒரு விஷயமே வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயம், அதையே உடச்சிட்டு நிறைய விஷயங்கள் ஜெயிலே கிடைக்குது. எல்லாமே ஜெயிலில் கிடையாது. ஜெயிலுங்கிறது ஒரு சிறை அப்படிங்கிற ஒரு எண்ணமே இங்கே இல்லாத மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால இங்கே என்ன ஆகுதுன்னா சிறை பற்றின ஒரு சிறையோட பர்பஸே அங்கே மாறுது. சிறை வந்து எதுக்காக இருக்குது? ஒருத்தவங்களை ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக இருக்குது, அவங்களோட உளவியலை அவங்கள சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்குது. அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அவ்வளவு ரீஃபர்மேட்டிவ் தியரின் அடிப்படையில் சிறையில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா கொண்டு வந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தியிருக்காங்களான்னா இல்லை. நடைமுறைப்படுத்துறதுக்கு தடையாக இருக்கிறது யாருன்னா இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ். நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு அக்கறை இருக்குது சமூகத்தின் மேலே, இந்த மாதிரி ரவுடிஸ் தண்டிக்கப்படணும், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும்னா இந்த மாதிரி அதிகாரிகள் யாரெல்லாம் தங்களோட பவர்ஸை அப்யூஸ் பண்ணுறாங்களோ சட்டத்திற்கு எதிரான வேலையை பார்க்குறாங்களோ ஸ்ட்ரிக்டாக அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் அவங்கள நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். அதை பண்ண முடியுமா? அதை பண்ண யாரும் தயாராக இல்லை. அதை நோக்கி கேள்வி எழுப்ப யாரும் தயாராக இல்லை. இவங்களுக்கு எல்லாமே என்ன வேணும்னா என்கவுண்டர் வேணும். என்கவுண்டரில் ஒருத்தன் செத்துட்டானா அவன் தரப்பு வாதத்தை நியாயத்தை யார் சொல்லுவாங்க? இப்போ சட்டம் அப்படிங்கிறது 2 பேர் சொல்கிறதையும் கேட்கணும். அதுதான் இந்தியாவோட ரூல் ஆஃப் லா. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஃபேர் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறோம். 2 பக்கமும் இருக்கக்கூடியவங்களோட வாதங்களையும் கேட்கணும். ஒருத்தர் நீ சுட்டு கொன்னுட்டினா அவனுக்கு என்ன நடந்துச்சு, அவன் தரப்பு வாதம் என்ன, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதனால இது நடந்துச்சுன்றத தெரியாமல் ஒருத்தர் செத்துட்டானா அதனால ஒரு தீர்வு வரும் நீங்கள் நம்புறீங்களா? ஸோ இல்லை, இது தவறானது. அப்போது இதை எந்த விதத்துலையுமே நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க ஆனால் திரும்பி வந்துடுறாங்க, ஃப்ரீயாக சுற்றுறாங்க, ரேப் பண்ணவெல்லாம் வெளியே வந்துட்டான், இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் தீர்வு என்கவுண்டர் கிடையாது. இதுக்கெல்லாம் தீர்வு நீங்கள் சட்டத்தை மதிக்கணும். சட்டம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை, சிறை விதிமுறைகளை, அதே போல் எந்த ஒரு விதமான லஞ்சம் இல்லாமல் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் சரியான தண்டனை அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அரசும் நீதிமன்றமும் செயல்பட்டுச்சுன்னா என்கவுண்டர்ஸ்க்கான தேவையே சமூகத்துக்கு இருக்காது. தொடர்ந்து இந்த மாதிரியான இந்த ரவுடிகள் பிரச்சனைகளில் அல்லது இந்த மாதிரி என்கவுண்டர் பிரச்சனைகளில் பெரிதளவு சொல்லப்படுற காரணம் என்னென்னா சிறையில் இருந்து தான் வந்து அடுத்தடுத்த கொலைகளை அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க, அதுக்கான எல்லா உதவிகளும் சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது நீங்கள் எப்படி? அதுதான் நான் இப்போ சொன்ன மாதிரி சிறையில் இருக்கக்கூடிய விதிமீறல்களையும் சிறையில் என்னெல்லாம் வந்து அபியூஸ் ஆஃப் பவர்ஸ் நடக்குதோ இல்லை எப்படியெல்லாம் அவங்களுக்கு உதவிகள் கிடைக்குதோ என்னெல்லாம் சட்ட விதி மீறல்கள் குற்ற செயல்களுக்கான அடிப்படையான ஆதாரங்கள் அங்கே இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிறையில் நடக்குது அப்படின்னா சிறையை மானிட்டர் பண்ணுங்க, சிறையை சர்வைலன்ஸ் பண்ணுங்க, அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திற்கு எதிரான செயல்பாடுகளை சட்ட முரண்பாடுகளை அங்கே களையுங்க, சிறையை நீங்கள் ரீஃபார்ம் பண்ணுங்க. அங்கே நடக்கக்கூடிய இப்போ இங்கே பிரிசனுக்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னவா இருக்குது, அது எந்த விதத்துலலாம் மக்களுக்கு எதிராக போகக்கூடிய ஆபத்தில் வந்து அங்கே விஷயங்கள் நடக்குதோ அதை ஸ்டாப் பண்ணுங்க. அதை பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் மேலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுங்க. இப்போ நம்ம குற்றவாளிகளை யாரும் காப்பாற்றலை, குற்றம் செய்ய வேண்டியவங்க குற்றத்திற்கான தண்டனைகள் வகுக்கப்பட்டிருக்கு, அந்த தண்டனை அவங்க கட்டாயம் அனுபவிச்சு தான் ஆகணும். லெட் இட் பி ரேப் ஆர் எனி அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமன் ஆர் சில்ட்ரன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ரவுடிசம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சட்டத்திற்கு தண்டனைகள் இருக்குது. அந்த தண்டனையை அவங்க பெறுவதற்கான தடைகள் இங்கே என்ன? அரசியல்வாதி தடை பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் இருக்குது. இதை தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணுமே தவிர என்கவுண்டரை என்கரேஜ் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தொடர்ந்து அவங்க செய்த தவறுகளின் நிமித்தமாக அவங்கள பிடிச்சு சப்போஸ் அவங்க ஒரு கொலை குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள பிடிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாலும் அந்த ஆஜராகிற நபர்கள் போலியான நபர்களாகவும் ப்ளஸ் அந்த ஆஜராகிற நபர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படாதனால தான் அந்த உண்மையான குற்றவாளிகள் வெளியில் ரொம்ப ஃப்ரீடமோட சுற்றுறாங்க, அடுத்தடுத்து ரவுடிஸும் அதிகமாகுது அப்படின்னு ஒரு டாக் இருக்குல்ல, அது உண்மையா மேடம்? நிறைய இடங்களில் உண்மைதான். அதாவது ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கஸ்டோடியல் டார்ச்சர்னு சொல்லிட்டு, இந்த கஸ்டோடியல் டார்ச்சர்ன்ற மாதிரி போலீஸ் வந்து அவங்கள அடித்து மிதித்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒத்துக்கோ இதை பண்ணுன்னு சொல்கிறது நடக்குது, சமூகத்தில் நடக்குது. அதில் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு கையில் காசு இல்லாதவங்க, கேட்க ஆள் இல்லாதவங்க, அவங்கள எல்லாம் வந்து இவங்க டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி ஒத்துக்க வைக்கிறாங்க. இது நடக்குது, இதை நான் மறுக்கவே இல்லை. அதே சமயம் எப்படி ஒரு அப்பாவியை கொண்டு வந்து நீ தான் இந்த தப்பை பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கோ அல்லது சரண்டர் ஆகிடு
நான் உனக்கு இவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கெல்லாம் எப்படி இருக்குதோ அதே தானே என்கவுண்டர்லேயும் நடக்குது. என்கவுண்டர்லேயும் அது நடக்கிறது அது நடக்கவே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்கவுண்டரில் அதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் ஒரு 19 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 4 இயர்ஸில் மட்டும். இந்த 19 என்கவுண்டர்ஸும் ஒரு ஜெனியூனான என்கவுண்டர் உங்களால் உறுதி கொடுக்க முடியுமா? அவங்க எல்லாருமே இப்படிப்பட்டவங்க அல்லது இப்படியான காரணங்களுக்காக அப்படின்னு ஜஸ்டிஃபை ஏதாவது நம்ம பண்ண முடியுமா சொல்லுங்கள்? கிடையாது. அப்போது எப்படி ஒரு அப்பாவி பர்சன் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நிற்க வைக்கப்படுறாரோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வைக்கப்படுறாரோ அதே மாதிரி ஒரு அப்பாவி பர்சன் என்கவுண்டரால் சுட்டுக் கொல்லப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கோர்ட்டில் நிற்க வைக்கப்படுறதுக்கும் ஒருத்தர் சாவறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம் அதை ஸ்டாப் பண்ண சொல்லி. சரிங்களா? இப்போ இங்கே வந்து நம்ம சிஸ்டமே வந்து நிரபராதிகள் குற்றம் செய்யப்படாதவங்க வந்து தண்டிக்கப்படக்கூடாது. அதனால தான் இங்கே இவ்வளவு டீட்டெயிலான ஒரு ட்ரையல் நடக்குது, இவ்வளவு நீளமான ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதை ரொம்ப அதுக்கான ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப தாமதமான ஜஸ்டிஸ் இருக்குதா, அதை நான் மறுக்கலை. ஸோ இங்கே நான் அதாவது திரும்பியும் நான் ஒரே ஒரு ஃபைனலாக திரும்பியும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நீங்கள் என்கவுண்டர் பண்ணு எழுப்புகிற குரல்களை சீக்கிரமான ஸ்பீடி ஜுடிஷியல் ப்ராசஸ் எங்களுக்கு நடக்கணும், அதே போல் ஸ்பீடி ட்ரையல் நடக்கணும். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி போலீஸ் வந்து தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பாவி மக்களை தண்டிக்கிறாங்க, அது நடக்கணும். போலீஸ் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். போலீஸ் வந்து இந்த மாதிரி ரவுடிகளை வந்து வெளியே விடுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ரவுடிகள் கூட வந்து அவங்க டைப் வச்சுக்கிறாங்க, இப்படிலாம் இருக்குல்ல, இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். விசாரணையில் ஏற்படக்கூடிய தப்புகளை, விசாரணைன்ற பேரில் ஏற்படக்கூடிய தவறுகளை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மக்களோட குரல் இந்த பக்கம் தான் திரும்பினதை தவிர டீவியேட் ஆகி இந்த பக்கம் திரும்பவே கூடாது. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அரசை கேள்வி கேட்கணும், காவல்துறையை கேள்வி கேட்கணும். என்கவுண்டர் பண்ணு அப்படின்னு சொல்றது ஒரு தீர்வு கிடையாது. சமீபத்தில் பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து கொலை பண்ணாங்க. அதில் சம்மந்தப்பட்ட சில பேரை வந்து போலீஸ் பார்த்த உடனே ஷூட் பண்ணாங்க இல்லையா? அப்போ இப்போ மக்களுக்கு வர கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ அவங்க யார் பின்னணியில் இருக்காங்கன்னு தெரிய வந்துடக்கூடாதுன்னு போலீஸோட உதவியோடு கூட அதை வந்து மூடி மறைக்கிறாங்களா அப்படின்னு சமீப காலமாக அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆகுது. ஸோ அது இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், ஒரு என்கவுண்டர் அப்படிங்கிறது வெறும் ஒருத்தவங்களோட இறப்பு, மரணம், கொலை அப்படின்றது மட்டும் பார்க்கப்பட முடியாது. அதுக்கு பின்னாடி அவங்களோட ஸ்டோரியை நமக்கு தெரியாது. அவன் என்ன சொல்ல வரான், அவனுக்கு என்ன கதை இருக்குது, இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, இல்லை அதுதான் எண்டா, இல்லை இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன எதுவுமே தெரியாது. இவங்க தான் நிஜமான குற்றவாளியானும் தெரியாது. இவங்க தானா இல்லை இவங்க பின்னாடி வேற யார் இருக்காங்களா, இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது என்கவுண்டர் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆனாதான் ஒருத்தவங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ தான் அந்த ஃபேர் ஜஸ்டிஸ் நடக்கும். அப்போ தான் ரூல் ஆஃப் லா எக்ஸிஸ்ட் ஆகும். இல்லைனா கன் ஆஃப் லா தான். அது வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கே எதிரான ஒரு விஷயம். அதனால தான் சொல்கிறோம் என்கவுண்டர்ஸ் இருக்கக்கூடாது. தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் என்கவுண்டர்ஸை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இது என்ன மாதிரி டேஞ்சரஸ்க்கு லீட் பண்ணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நம்மளோட வாதம் அப்படிங்கிறது. என்கவுண்டர் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ். அது ஒரு அறிவார்ந்த சமூகத்திற்கு எதிரான ஒரு விஷயம். சோஷியல் மீடியாவில் 2 தரப்பு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சினிமா போன்ற விஷயங்கள் இந்த ரொமான்டிசைஸ் பண்ணி 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 அது ஒரு ஹைப்பை ஏற்றுறாங்களே தவிர அதை நிச்சயமாக பண்ணக்கூடாது. என்கவுண்டர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடையாது. தீர்வை நோக்கி நம்ம போனோம். இங்கே தீர்வுங்கிறது நீங்கள் எங்கேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே சரி பண்ண வேண்டியது இந்த சிஸ்டம் தானே தவிர இந்த நீதிமன்றத்தையும் இந்த காவல்துறையையும் இந்த அரசோடைய ஸ்ட்ரக்சரை தானே தவிர அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தானே தவிர என்கவுண்டர்ஸை க்ளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.